வணக்கம், வெல்கம் டு ஷா விலாக். இன்றைக்கு வித்தியாசமான முறையில் ஒரு தோசை ஒன்று செய்ய போகிறேன். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி அவ்வளோத்தையும் வச்சு ஒரு தோசை. வாங்க பார்க்கலாம். எல்லா பருப்பு வகையிலையும் 1/4 கப் எடுத்த நான். அரிசி 2.5 கப் எடுத்தேன் நான். அரிசி கொஞ்சம் வேணும்னா கூடவும் போட்டுக்கொள்ளலாம். நான் 2.5 கப் அரிசி எடுத்தேன் நான். கழுவி எடுத்து வச்சிருக்கு. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா போதும். இந்த கடலை வகையுடன் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 செத்தல் மிளகாய், ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், அதையும் போட்டு அப்படியே ஊற வைப்போம். இப்போ அரிசியை புறம்பா கழுவி வேறொரு பாத்திரத்தில் கழுவி ஊற வச்சுருக்கிறேன். நாலு மணித்தியாலத்துக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்ப்போம். அரைச்சி புளிக்க வச்ச பிறகு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் தோசை சுட போகிறேன். தோசை பதத்துக்கு கரைக்காமல் வேணுமெண்டா கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு சுடும்போது அடை தோசை சுடுற மாதிரி திக்காக ஊற்றிட்டு அதுக்கு மேலே வேணுமெண்டா கொத்தமல்லியில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி மேலே போட்டுக்கொள்ளலாம். நான் அப்படி செய்யலை, நான் தோசை மாதிரி தான் செய்கிறேன். சில பேர் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுவினா, நான் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளலை. உங்களுக்கு விருப்பமான ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம்.
சூப்பரான ஒரு தோசை ரெடி. உங்களுக்கு விருப்பமான சட்னியோடு சாப்பிடலாம். நான் தேங்காய் சம்பலும் கொத்தமல்லி சட்னியும் அடித்து வச்சுருக்கிறேன். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.